கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. நம்மை விட்டு பிரிந்து தன்னுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிற நம்முடைய அருமையான தலைமை பாஸ்டர் ஏற்கனவே மலேசியாவில் 7 வருடங்கள் தன்னுடைய ஊழியத்தை செய்திருக்கிறார். Our beloved chief pastor who has left us to be with the Lord in his eternal rest has already served the Lord in the country of Malaysia for a period of 7 years. அங்கு உள்ளதான சென்ட்ரு மதர் மற்றும் எல்லா கிளை சபைகளில் உள்ள ஊழியக்கார பாஸ்டர்ஸ், எல்டர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாரும் தங்களுடைய அனுதாப செய்தியை தெரிவித்துக் கொள்கிறார். The center mother over there, all the pastors and all the local brothers and sisters who are serving the Lord in Malaysia have expressed their condolence over pastor's demise. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த அருமையான பாஸ்டர் நானும் ஏறக்குறைய 44 வருடங்கள் பழகி இருக்கிறோம். I and this beloved pastor have been acquainted for a period of over 44 years. நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய இந்த சபைக்கு, டிபிஎம் சபைக்கு வருவதற்கு முன்பாக ஒரு 4 வருடங்கள் சகோதரி சாரால் நவரோஜி அவர்களுடைய சபையிலே ஊழியம் செய்தோம். I and pastor were co-workers in the ministry that was pioneered by Sister Saral Navroji before we came into this TPM ministry. ஏறக்குறைய ஒரு 2 வருடங்கள் வேலூரில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். For a period of 2 years we were serving the Lord together in Velur. வேத வசனம் சொல்லுகிறது போல சியோனை சுற்றி உலாவி அதனுடைய கொத்தளங்களை எண்ணுங்கள். As the word of the Lord says, go round about Zion and count the bulwarks thereof. 1974 வருடம் முதல் இந்த வருடம் வரைக்கும் நமக்குள் மகிமைக்குள் பிரவேசித்து படித்திருக்கிற இந்த சியோனை 44 வருடங்களாக நான் சுற்றி உலாவி அவருடைய கொத்தளங்களை பல சந்தர்ப்பங்களில் எண்ணி இருக்கிறேன். This beloved saint who has entered glory and whose mortal remains lie before us here, I have been going round about his life that was shining as Zion, and I have been telling the bulwarks thereof. இரவும் பகலும் ஏறக்குறைய ஒரு 1.5 வருடத்திலிருந்து 2 வருடங்கள் வரைக்கும் நாங்கள் ஒன்றாக சமைப்போம், ஒன்றாக சாப்பிடுவோம், ஒன்றாக விசிட்டிங் போவோம், ஒன்றாக துவைப்போம். இப்படி இரவு பகலாக நாங்கள் 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்திருக்கிறோம். For about 1.5 years to 2 years, we were together going visiting, we were together cooking, we were together praying, we were together washing our clothes, and we were serving the Lord together. ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை கர்த்தர் பிரித்தெடுப்பதனுடைய நோக்கம் குமாரனாகிய இயேசுவை இவர்களுடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்தி காட்டும்படியாகத்தான் ஆண்டவர் ஊழியக்காரர்களை பிரித்தெடுக்கிறார். The primary purpose of the Lord separating the servants of God for himself is that he might reveal his son Jesus Christ through their lives. அவிதமாக கர்த்தராகிய இயேசுவை இவர் தன்னுடைய இந்த 44 வருடங்களாக இவர் மூலமாக வெளிப்பட்ட தெய்வீக சுபாவங்கள் ஏராளம். Even so, for this period of 44 years, the Lord Jesus Christ, in other words, the divine characters of the Lord Jesus Christ were revealed through his life. இந்த 44 வருடங்களாக அவருடைய வாழ்க்கையில் அவர் கோபப்பட்டதை ஒரு நாள் கூட நான் கண்டதே இல்லை. For about 44 years that I have been observing his life closely, I have never seen him getting angry, not even once. நான் சில சந்தர்ப்பங்களில் சத்தமாக பேசியிருக்கிறேன். I have lifted my voice out of anger and spoken many times. அந்த சந்தர்ப்பங்களில் அவர் சிரித்துக்கொண்டு அமைதியாக பதில் கொடுப்பார். At such time he used to have a smile on his face and reply in a very calm manner. ஒரு நாள் கூட அவர் பதஷ்டப்பட்டு எந்த ஒரு வார்த்தையும் அவர் கடினமாக பேசினதை என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. In my experience, I have never seen him getting hasty and speaking angrily. எப்போதும் எல்லா பகுதியிலேயும் அவர் மிகவும் சுத்தமாக இருப்பார். In every aspect of his life, he used to be very clean always. கிச்சன்ல உள்ள பாத்திரங்கள் அழுக்கா இருக்கிறதை அவர் விரும்புகிறதில்லை. அதை எடுத்து அவரே கழுவி சுத்தமாக வைப்பார். He did not like the vessels in the kitchen being dirty, and when he sees such things, he immediately will wash them. தன்னுடைய துணியில கூட ஒரு சின்ன கரை இருக்க அவர் விரும்ப மாட்டார். He will not wish to have even a little spot in his garments.
நாங்கள் தங்கியிருந்த வீட்டை அடிக்கடி பெருக்கி சுத்தமாக வைப்பார். In the house that we stayed, he used to clean it very often, and that was very clean. அதுபோலதான் அவருடைய பேச்சு வார்த்தைகள் ஜீவியத்திலேயும் அவர் அதிக சுத்தத்தை விரும்பி ஜீவித்தவர். Not just outwardly, even in his words, in his walk of life, in his every aspect of his conduct with others, he preferred to be pure. சுத்தம் என்பது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானத்தின் ஒரு பகுதி. Purity is one aspect of the wisdom that comes from above. அப்படினால் தேவன் தான் அந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்து எல்லாருக்கும் மாதிரியாக உள்ளும் புறமும் ஒரு சுத்தமான ஜீவியம் செய்ய கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். God gave him that cleanliness inside out and enabled him to be a role model for everyone in that regard. யாவரோடும் சமாதானமாக இருப்பார். He used to be at peace with everyone. அவரோடு மனஸ்தாபம் உள்ளவர்கள் வருத்தம் உள்ளவர்கள் யார் என்று பார்த்தால் என்னை பொறுத்தவரையில் யாருமே இதுவரைக்கும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. If you examine to find out someone who is having any bitterness or hatred towards pastor, I don't think so there will be anyone. ஆடம்பரமான ஒரு பொருளும் அவரிடத்தில் இருக்காது. He did not carry any lavish or any costly item with him. அவருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிம்பிள் லைஃபை அவர் பாதுகாத்து கொண்டார். All through his life he kept that simplicity. நாங்கள் அந்த வெளி சபையில ஊழியம் செய்தபோது அந்த ஊழியத்தில் எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத சந்தர்ப்பத்தை நாங்கள் உணர்ந்தோம். When we were serving the Lord in that other church, there was an instance when we felt that we could not get the real satisfaction out of the ministry. அந்த நாட்களில் இப்பொழுது இருக்கிற நம்முடைய இந்த சபையை குறித்த எந்த ஒரு நல்ல அபிப்பிராயமும் எங்களுக்கு இல்லை. Those days we did not have any good opinion about the Pentecostal Mission Church. உலகத்திலே எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகலாம், இந்த சிபிஎம் சபைக்கு மட்டும் போகக்கூடாது என்றுதான் நாங்கள் பல விதங்களில் போதிக்கப்பட்டிருந்தோம். We were admonished in many ways that you can go and join any church in the world except CPM. இந்த ஊழியத்திலே திருப்தி இல்லாத ஒரு நாள் நான் வேலூரில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையும் முடித்திருந்தேன். இவர் பக்கத்தில் உள்ள ஒரு பிரான்ச்சுக்கு சோளிங்கர் என்ற ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போய் ஆராதனை முடித்து அவர் இரவு திரும்பி வந்தார். When this was our story, once I was conducting the Sunday morning service in Vellore, when pastor had gone to conduct a church in one of the branches that was in Sholingar. அவர் வருவதற்கு முன்பாக நான் அவருக்கும் எனக்கும் சேர்த்து சமைத்து வைக்க வேண்டும். அடுத்த வாரம் நான் அங்கே போவேன், இவர் சமைத்து வைப்பார். Before he has to come back, I had to cook for both of us. The next week I had to go to Sholingar and he used to cook before I came. சமையல்ல கூட மிகவும் நன்றாக சமைக்கக்கூடிய கிருபை பெற்றவர். He had the grace to cook well. He was a very good cook as well. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படி இருந்த நாட்களில் நான் இவருக்கு தெரியாமல் நாம் இந்த ஊழியத்தை விட்டு போய் எங்கேயாவது இமயமலை பக்கத்தில் போய் சன்னியாசியாக ஊழியம் செய்யலாம் என்று சொல்லி நான் என்னுடைய துணிகளையெல்லாம் எடுத்து ஒரு பைக்குள் வைத்து அந்த நாங்கள் இருந்த வீட்டை பூட்டிவிட்டு அவருக்கு சமைத்து வைத்துவிட்டு சாவியை பக்கத்தில் உள்ள ஒரு விசுவாசியிடத்தில் கொடுத்து நான் பக்கத்தில் போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விடலாம் என்று முடிவு பண்ணி சமைத்து வைத்துவிட்டு என்னுடைய துணியெல்லாம் எடுத்து வைத்து என்னுடைய பிரயாணத்துக்காக நான் ஜெபம் பண்ணினேன். On that particular day, because I was quite dissatisfied with that ministry, I planned to go to the Himalayas and become a sannyasi, and I did not want to inform pastor about this, so I thought that before pastor would return, I should cook for myself and him, and I also packed all my baggage in order to start my journey. And I gave the keys of the house that we stayed to a believer who was nearby. ஜெபித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு சத்தம் எனக்கு கேட்டது. When I was praying, I heard a voice. அதற்கு முன்பு அப்படி ஒரு சத்தத்தை நான் கேட்ட பழக்கம் எனக்கு இல்லை. Prior to that, I did not have the experience of hearing such a voice. நீ என்னை போல ஜீவிக்க விரும்பினால் சிபிஎம்முக்கு போ என்ற ஒரு சத்தம் மிக தெளிவாக என்னுடைய காதில் தொனித்தது. I heard this voice very clearly ringing in my ears. If you want to live a holy life just like me, go and join CPM. அதே நேரத்தில் இவர் பஸ்ஸில் வந்து கொண்டிருந்த போது ஆண்டவர் அவரோடு பேசி, நீ ஊழியம் செய்கிறது ஒரு அப்போஸ்தல ஊழியம் அல்ல,
ஒரு அப்போஸ்தலருடைய ஊழியத்திலே நீ போய் ஐக்கியப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அவரோடு பேசினார். At the same time, when pastor was returning from Sholinga, the Lord spoke to him right on the bus that the ministry that you're doing presently is not of an apostolic consecration, and you must go and join yourself with the fellowship of the apostles. நாங்கள் ஒருவருக்கொருவர் இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. We could not share what the Lord had spoken to each of us personally with each other. எப்படியானாலும் இந்த சத்தம் கேட்டபடியினால் பிரயாணத்தை நான் நிறுத்தி குழப்பத்துக்குள்ளாகிவிட்டேன். Because I heard this voice of joining TPM, I stopped my journey and I was in a confusion. 2 மாதங்களுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் ஹெட் குவார்ட்டருக்கு வந்தபோதுதான் அங்கு உள்ளதான பல குழப்பமான காரியங்களை கண்டு கர்த்தர் தான் நம்மோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் இந்த நம்முடைய சபைக்கு வந்து சேர்ந்தோம். 2 months later, when we came to the headquarters of that church, we saw certain confusions over there, and then we assured ourselves that the Lord had indeed spoken to us to join TPM, and so we came to our mission. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of the Lord. இந்த சபை சரியில்லை என்று சொல்லி வெளியே போய் ஊழியம் செய்த அவர்களோடு நாங்களும் அந்த ஊழியத்தை செய்து அங்கிருந்து இந்த சரியான இடம் இதுதான் என்று ஆண்டவர் திருப்பி கொண்டு வந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாள். We had united ourselves with those who said that this church is not right, and they had separated from us, and they had started an independent ministry, but the Lord separated us from there and brought us to the right place, which is this church. இது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சபை, இங்கே சத்தியம் இருக்கிறது என்பதில் உறுதியுள்ளவர்களாக இருக்க அந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. That was an instance which was a great help to us in assuring ourselves that this is the truth and this is the church the way we have to continue. இவர் தேவனுடைய ஆவியினால் சரியாக நடத்தப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரராக இருந்தார். This saint was a worker who was properly led by the Spirit of God. கடைசியாக மலேசியாவில் நடந்த ஊழியக்காரர் கூட்டத்திலே கர்த்தர் அவரை நடத்தின விதத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். In his last workers meeting in Malaysia, pastor was sharing about the ways in which the Lord had led him. குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு அவர் போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த இடம் எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை. He had to go to a particular place which he did not know where it was. அங்கே இருந்த டிரைவருக்கும் கூட அந்த இடத்தை பற்றி எந்த அறிவும் இல்லை. Even the driver there did not know where the place was. அப்போது இவர் வண்டியில உட்கார்ந்து கொண்டு சரி நாம் போகலாம், கர்த்தர் நம்மை நடத்துவார் என்று சொல்லி விசுவாச வீட்டை விட்டு வெளியே போனார்கள். He sat in the vehicle with faith and said the Lord will lead us, and they set out of the faith home. ஆண்டவர் நீ இந்த தெருவுக்கு போ, இடது பக்கம் போ, அதன் பிறகு வடது பக்கம் போ, பிறகு இவ்வளவு தூரம் நீ போ, இப்படியே சொல்லி 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 அநேக தூரம் நடத்தி கடைசியாக ஒரு இடத்துக்கு வரும்போது நில், இப்போது இந்த 3வது அந்த வீட்டை நீ பார் என்று சொல்லி ஆண்டவர் அவரோடு பேசினார். அவர் சொல்ல சொல்ல டிரைவரும் கூட லெஃப்ட் ரைட்டு இப்படியே திருப்பி 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 நில் என்று சொன்ன இடத்தில் போய் நின்று பார்த்தபோது எந்த வீட்டுக்கு போக வேண்டுமோ அந்த வீட்டுக்கு வாசல்ல ஆண்டவர் சரியாய் கொண்டு போய் நிறுத்தினார். The Lord started speaking with our pastor, go straight, take left, and then take right, go to this distance, and finally when they stopped at a point, the Lord said, look at the 3rd house on the right, and as the Lord was speaking to pastor was giving instruction to the drivers, and finally they landed in that house where they had to go. சகலவற்றையும் குறித்து போதிக்கிற தேவ ஆவியானவர் எப்படி கொர்நேலியுடைய ஆட்களுக்கு சீமோன் பேதுரு இருந்த அந்த வீட்டை சரியான அட்ரஸ் கொடுத்து அனுப்புனாரோ அதுபோல ஆவியானவர் சகலவற்றையும் அவருக்கு போதித்து நடத்துவதிலே அவர் நல்ல அனுபவம் பெற்றவராக இருந்தார். The Spirit of God who teaches us all things, as he led the men from the household of Cornelius to the house where Simon Peter was staying, the Lord also led pastor in every way of his life by giving him the right counsel. அவர் யாரையும் சார்ந்து கொள்ளுகிறதில்லை. Pastor did not rely on anyone. நாங்கள் 44 வருடம் பழகினாலும் ஒரு நாளும் அவர் என்னை சார்ந்து கொண்டதில்லை, நான் அவரை சார்ந்து கொள்ள அவர் விட்டதும் கிடையாது. Though we had this fellowship for about 44 years, pastor was never dependent on me, neither did he allow me to rely on him. அவருடைய நேசருடைய மார்பில் மட்டும் சார்ந்து தன்னுடைய ஜீவியத்தையும் ஊழியத்தையும் கட்டி எழுப்பின
ஒரு தேவனுடைய மனிதன். He was a man of God who built his life and ministry leaning only upon the breast of his beloved. தன்னுடைய பிரதிஷ்டையின் ஜீவியத்தில் அவர் மிகவும் உண்மையா இருந்தார். He was very faithful in his life of consecration. அவர் ஒரு முறை பெங்களூர் போயிருந்தபோது அவருடைய அண்ணன் குடும்பத்தார் அங்கே இருக்கிறார்கள். அதை பார்த்து சுவிசேஷம் சொல்லலாம் என்று அவர் போய் கொண்டிருந்த போது அவருடைய வீட்டுக்கு முந்தின வீட்டு அந்த இடத்துல போய் ஆண்டவர் என்னை பார்க்க அனுமதிக்கவில்லை என்று சொல்லி அப்படியே திரும்பி வந்து விட்டார். அந்த வீட்டுக்கு போக இல்லை. Once pastor had this idea of visiting his brother's house which was in Bangalore with the intention of sharing the gospel to them, and he had set out from the faith home to go there, but just a house before the house they were dwelling, he stopped the car and said, God is not permitting me to meet them, and so he came back without visiting them. அவருடைய விசுவாசத்தில் அவர் மிகவும் உறுதியுள்ளவராக இருந்தார். He was very firm in his faith. ஒரு நாள் இரும்புலியூரில் அவருடைய ரூம்ல அவர் கொஞ்சம் பல்லு வலியினாலே கஷ்டப்பட்டு கொண்டு அப்படியே துக்கப்பட்டு கொண்டிருந்தார். Once in his room when he was in Irumbliyu, pastor was suffering from a severe toothache and he was very grieved because of it. நீங்கள் ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீர்கள், என்ன விஷயம்? I asked him, why are you so upset, what is the matter? அப்ப சொன்னார், எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பல்லு தான், அந்த பல்லு கொஞ்சம் ஆடி தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். He said, I have only one tooth left and that is also giving me trouble, it is paining. ஒரு பல்லு தானே, அதை புடுங்கி போட்டுட்டு தேவைன்னா வேற பல்லு கட்டிட்டு போக வேண்டியது தானே, என்னத்துக்கு அதுக்காக உட்கார்ந்து கஷ்டப்படுகிறீர்கள் என்று நான் சும்மா வழக்கமா பேசுறது போல பேசு. I said casually that it is one teeth after all, you can pluck it out and if you want you can keep dentures and carry on. அவர் சொன்னார், என்னுடைய 31 பல்லையும் ஆண்டவர் தான் புடுங்கினார், இந்த 32வது பல்லையும் அவரே புடுங்கட்டும் என்று காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். He said God took out all the 31 teeth and I am waiting for this particular one also to be taken by the Lord. அடுத்த நாள் காலையில் அவரை போய் பார்த்தபோது அந்த 32வது பல்லை ஆண்டவர் புடுங்கி விட்டார், எனக்கு இப்பொழுது பல்லே இல்லை, எல்லாம் முடிந்தது என்று. The next morning when I went to visit him, he said, the Lord has taken the 32nd also, now it is all finished, I have no more teeth left. வேற பல்லு அவர் கட்டவில்லை. He did not keep dentures. ஆனால் அவருக்கு பல்லு இல்லாதது போல யாரும் சொல்ல முடியாது. அவருடைய வார்த்தைகள் எல்லாம் தெளிவா இருந்தது. பல்லு இல்லாமலே முழு உலகமும் போய் அவருடைய ஊழியத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். But no one could complain about the lack of teeth in his mouth because his speech was very clear. Without having these teeth, he was able to travel across the globe and preach the word of God. ஏறக்குறைய 25 வருடங்களுக்கு முன்பாக அவர் மலேசியாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் என்னை ஆண்டவர் அமெரிக்காவில் அலஸ்கா என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போவதாக சொல்லி இருக்கிறார். நான் என்னுடைய டைரியில எழுதி வைத்திருக்கிறேன். எப்பொழுது கொண்டு போவார் என்னன்னு எனக்கு தெரியாது, அது எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்னபடினால் ஒரு நாள் அதை அவர் செய்வார் என்று சொல்லி அந்த நாளிலே அவர் என்னிடத்தில் சொல்லி இருந்தார். About 25 years ago, he was serving the Lord in Malaysia. He shared with me that the Lord has spoken to him about a place called Alaska. He said that I do not even know where it is, but because the Lord has spoken to me, I have written it in my diary, and someday or the other the Lord is sure to take me there. இப்போது அவருடைய கடைசி சுவிசேஷ பிரயாணத்துக்கு போவதற்கு முன்பாக நான் அவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவர் உங்களை அலஸ்கா என்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னாரு. நீங்கள் ஏற்கனவே அமெரிக்காவில் ஊழியம் செய்தீர்கள், இப்போதும் பல முறை இங்கே போயிருக்கிறீர்கள், அந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போனாரா என்று கேட்டேன். And before his final missionary journey, I was asking him, Pastor, you had already served the Lord in America. You had also told me that God has told you that He will take you to Alaska. Have you visited that place ever? அவர் சொன்னார் சிரித்துக்கொண்டு, இந்த வருடம் தான் அங்கே போகிறேன். ஒரு வாரம் நான் முன்னாலே போய் அங்கே 3 நாள் கூட்டம் வைத்திருக்கிறோம். அமெரிக்காவில் உள்ள ஊழியர்கள் அங்கே போய் முன்னால் ஆயத்தப்படுத்துகிறார்கள், நான் அங்கே போய் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி போனார். With a great smile, pastor said, this year the Lord is taking me there. We have arranged for 3 days of ministry in that place. The workers in America are going before me to make the necessary arrangements and I'm going to preach there for the first time. அதையும் நிறைவேற்ற கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். The Lord enabled him to fulfill that ministry as well. வேதம் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்தது. The word of God was his delight. வேத புத்தகத்தை தவிர வேற எந்த புத்தகத்தையும் எடுத்து அவர் படித்ததை நான் பார்த்ததில்லை. I have never seen him reading any book except the Bible. ஒரு பிரசங்கம் பண்ணினால்
நிறைய வேத வசனங்களை மேற்கோள் காட்டுவார். When he used to give a sermon, he used to highlight or quote a lot of verses from the Bible. எந்த ஒரு காரியத்தை குறித்து அவரிடத்தில் நடத்திப்புக்காக அணுகினாலும் நான் ஜெபித்து விட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி நாம் அமைதியாக இருந்தாலும் 1-2 நாட்களுக்கு பிறகு அவர் மறுபடியும் நீங்கள் இந்த விஷயத்தை கேட்டீர்களே, நான் ஜெபித்தேன், ஆண்டவர் இப்படி சொன்னார், நீங்கள் இப்படி செய்யுங்கள் என்று சொல்லுவார். When we used to approach him for guidance in any matter, he will calmly reply that I will return back to you after prayer. And when we used to be quiet waiting for his reply, he used to call up and he used to say that you asked for this matter, isn't it? The Lord has told this to me and you can do like this. கர்த்தராகிய இயேசுவை போல அவரும் கூட ஊழியத்திலே நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் சில சந்தர்ப்பங்களில் அவர் மிகவும் நெருக்கப்பட்டிருந்ததை நான் கேட்டிருக்கிறேன். Just like the Lord Jesus Christ, I have also heard about his ministry that he was afflicted and oppressed several times. அமெரிக்காவில் இருந்த நாட்களில் அவர் நெருக்கப்பட்டதை குறித்து விசுவாசிகளின் மூலம் நான் கேள்விப்பட்டேன். When he was serving the Lord in the States, I heard about his afflictions through believers. ஆனால் இவரோ தன்னுடைய வாயை திறக்கவே இல்லை. But pastor did not open his mouth. கர்த்தர் அவரை அமைதியாக அழகாக நடத்தி சென்றார். The Lord led him in a quiet and beautiful manner. ஒரு சந்தர்ப்பத்தில் டெல்லி கன்வென்ஷனுக்காக நானும் போயிருந்தேன், அவரும் அங்கே வந்திருந்தார். Once I had to go for a Delhi convention and pastor was also there. அப்போது அவர் கொஞ்சம் சுகவீனப்பட்டு விட்டார். Pastor fell sick. அவரை டெல்லி கன்வென்ஷன் முடிந்த பிறகு ஏரோப்ளேன் மூலமாக சென்னைக்கு அவர் வர வேண்டியதாக இருந்தது. அவரோடு கூட நானும் அவருக்கு உதவியாக என்னை அழைத்தார், நானும் கூட வந்தேன். Pastor had to fly back to Chennai after the convention because he was sick. He requested me to accompany him and so I came as a help to him. பிளேன்ல இருக்கும்போது மிகவும் அடிக்கடி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டே இருந்தார். When we were on the plane, pastor was suffering severely. அது மூணு சீட்டு உள்ள பகுதி, நடுவில் அவர் இருந்தார், இந்த பக்கத்தில் நான் இருந்து அவருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்து கொண்டிருந்தேன். அந்த பக்கத்தில் இயேசுவை அறியாத ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தார். It was a 3-berth seat and on the right side a man who did not know God was seated. Pastor was seated in the middle seat and I was in the left helping him whatever possible. சென்னைக்கு வருகிற வரைக்கும் இவர் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். அதனால நான் அவர் இடையில ஏதாவது திட்டுவாரோ அவர் ஏதாவது சொல்லி விடுவாரோ என்று நான் பார்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் சென்னைக்கு வருவதற்கு கொஞ்சம் முன்னால ஐயா யாரு, எங்க இருக்கிறாங்க, இவ்வளவு நல்லா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு என்ன கஷ்டம் என்று அவர் ரொம்ப அன்பாக விசாரிக்க ஆரம்பித்து விட்டார். And I was hesitant that this man who did not know God will be troubled by pastor's sickness and he will shout something, but that man was very quiet and when we were about to get down he said this looks like a saint and what is the problem that he is suffering with? திடீரென்று அந்த விமானத்திலிருந்து பிரயாணம் செய்த ஒரு சகோதரி நிறைய நகையெல்லாம் போட்டுக்கொண்டு ஆடம்பரமான ஒரு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு திடீர்னு நாங்கள் இருந்த இடத்துக்கு வந்து ஐயாவுக்கு நான் ஏதாவது பணிவிடை செய்யணுமா என்று சொல்லி திடீர்னு அந்த சகோதரி கேட்டார். And there was a sister who was clad in very lavish garments and she was also having a lot of ornaments over her neck and she suddenly came near our seat and said can I serve this man of God in any way possible? அந்த சகோதரிக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. She was no way connected to us. யாரென்றே தெரியவில்லை. We did not know who she was. திடீரென்று எழுப்பி கம்பீரமாக வந்தார்கள். வந்து பக்கத்துல வந்து ஐயாவுக்கு நான் ஏதாவது பணிவிடை செய்யணுமா சொல்லுங்க, என்ன வேணாலும் நான் உதவி செய்யறேன்னு சொல்லி. Very boldly she came near us and said should I help this man of God in any way, please tell me. தேவனுடைய கண்களில் ஏராளமான கிருபை பெற்றவர், மனிதர்கள் எல்லாருடைய கண்களிலே அவர் அதிகமான தயவு பெற்றவராக இருந்தார். This saint who found grace in the eyes of God was also in favor in the eyes of men. சொல்லுவதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது, நான் சுருக்கிக் கொள்கிறேன். I had a lot of things to share about him but I want to end up my words. நீதிமான்கள் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படுவது இந்த பூமிக்கு அழிவு சமீபமாக இருக்கிறது என்பதை மிக தெளிவாக காட்டுகிறது. Righteous men being caught up from this earth denotes very clearly that this world is awaiting a judgment or destruction. சோதோம் கொமோராவிலே நீதிமான்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பயந்தவர்கள் போன பிறகு கடைசியா லோத்து குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மட்டும் இருந்தார்கள்.
அந்த தேசம் அழிவுக்கு வந்தது. When all the devout men had left Sodom and Gomorrah, and finally only Lot's family, 4 of them were left there, and so a great destruction met that place. இந்த ஹால்ல இருக்கிற ஒவ்வொரு தூணாக நாம் உடைத்து கொண்டே வந்தால் இந்த ஹால் முழுவதும் உடைந்து போகும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். We know that if we keep breaking the pillars of this hall one by one, finally this hall would collapse. நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. The righteous are taken away, and none taketh it to his heart. பரிசுத்தவான்களுக்காக, சபையின் தூண்களாய் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த பெரிய கடமை. It is our responsibility and duty to pray fervently for the saints of God, for those who are the pillars of the church. தொடர்ந்து இந்த சபைக்கு பொறுப்பாக இருந்து சபையை நடத்துகிற எல்லா பரிசுத்தவான்களுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபித்து அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும்படியாக உதவி செய்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Shall we all continue to pray and support the leaders who are going to guide the church, so that the Lord might give good health and strength to them and be with them?